அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ பிசி எக்ஸாம்ல நம்ம சைக்காலஜி செக்ஷன்ல நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குப்பா. அதாவது நம்ம என்ன சொன்னோம், எண்கணித வினாக்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த எண்கணித வினாக்கள்ல மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்கறோம். 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய கேள்விகள் தான் நம்ம கேட்கறோம் இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ். அதனால நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் 6th ல இருந்து 10th வரை இருக்கக்கூடிய அந்த புக் பேக், இந்த மேக்ஸ் சொல்றோம்ல, அந்த மேக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய 6ஆவதுல இருந்து 10ஆவது வரை புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த யூடியூப் செஷன்ல. இன்னைக்கு 6ஆம் வகுப்புடைய கேள்விகளை தான் ஆரம்பிக்கிறோம். ரைட்டா, சைக்காலஜில இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு டாபிக் பார்க்கணும். ரைட்டா, எண் கணித வினாக்கள். இது நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பில எஸ்ஐலையும் சப் இன்ஸ்பெக்டர்லையும் கேட்குறான். அதுல போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் நடக்குதுல, அதுலயும் ஸோ இதே செக்ஷன் இருக்குப்பா. ரைட் பா. இதுல முதல் கேள்வி என்னன்னா, ஒரு பேசிக்கா போர்ட் மாஸ் ரூல் நம்ம ஸ்கூல் புக்ல எப்படி கொடுத்துருப்பானா பிட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லியிருப்பான்பா. இந்த பிட் மாஸ் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதோட விரிவாக்கம் என்னன்னா, பீனா பிராக்கெட்டுப்பா. பிராக்கெட்டுக்குள்ள என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஐனா இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அடுக்கு குறியீடுப்பா. ஸ்கொயர் ரூட்லாம் சொல்றோம்ல, அதுதான் அடுத்தது. இது ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்றோம். என்ன வரிசையில இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் கணக்குகளை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ஆர்டர்ல தான் சால்வ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 - 10 × 5னா 10 - 10 0, 0 × 5 0 அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் சப்ராக்ஷன். ரைட்டா, பெருக்கலுக்கு அப்புறம் தான் கழித்தல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பெருக்கல்னா 10 × 5 50, அதுக்கப்புறம் தான் மைனஸ் பண்ணணும்பா. ரைட்டா, ஒரு பேசிக்கான விஷயம் தான். ரைட்டா, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா பிராக்கெட். அந்த பிராக்கெட்ல சின்ன பிராக்கெட்ல இருந்து ஆரம்பிக்கும். ரைட்டா, ஃபர்ஸ்ட் பீனா நம்ம பிராக்கெட் தானே, அந்த பிராக்கெட்ல சின்ன பிராக்கெட். அப்ப 3 × 2 6, அதுக்கப்புறம் இந்த பெரிய பிராக்கெட்டோட வேல்யூ எடுத்துக்கிறோம். 8 - 6 என்னப்பா 2. அப்ப அட் லாஸ்ட் என்னப்பா 24 / 2. அப்ப 24 2ஆல வகுத்தா நமக்கு என்னப்பா கிடைக்கும் 12. ரைட், அப்ப இது எதை வச்சு நம்ம சால்வ் பண்றோம்னா, இந்த ஒரு பேசிக்கா பிட் மாஸ் ரூல் அப்படின்னு ஒரு ரூலை வச்சு இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷனை என்ன வரிசையில இதை சால்வ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம்பா. ரைட்டா, ரைட். கேள்வி எண் 2 இதே பிட் மாஸ் ரூல் அடிப்படையில தான் சால்வ் பண்ண போறோம். பாருங்க, கொஸ்டின்ல சொல்லிட்டான் யூஸ் பிட் மாஸ். இது பிட் மாஸ்ன்னு சொல்லணும் அவசியம் இல்லை, இல்லைனாலும் அந்த பிட் மாஸ் இல்ல போர்ட் மாஸ்ன்னு சொல்லலாம். ரைட்டா, ரெண்டும் ஒண்ணுதான். பிட் மாஸ்னாலும் போர்ட் மாஸ்னாலும் ஒரே கான்செப்ட் தான். இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், இந்த பிராக்கெட் இது இருந்து ஆரம்பிக்கணும். ரைட்டா, பிராக்கெட்டுக்குள்ள என்னவா பண்ணோம் 4 + 2 6, இது பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் டிவிஷன் பா 12/6, இதான் அடுத்த ஸ்டெப். ரைட்டா, அடுத்தது 2 இந்த பாக்ஸுக்குள்ள என்ன ஆப்ரேஷன் வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். 12 6ஆல டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் பா. இந்த -2 இங்க வந்தா +2 ஆயிடும். ரைட்டா, -2 இங்க வந்தா +2 ஆகி 10 + 2 12ன்னு வந்தோம். அப்ப பாருங்க 2 6 12. அப்ப மல்டிப்ளிகேஷன் தான் எழுதணும். அப்ப இங்க என்ன ஆப்ரேஷன் எழுதணும், என்ன ஆப்ரண்ட் வரும்னா மல்டிப்ளிகேஷன். 2 6 12ன்னு கிடைக்கும். ரைட், அப்ப இது எதை வச்சு சால்வ் பண்றோம், இந்த பிட் மாஸ் ரூல். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் டிவைட் பண்றோம், அதுக்கப்புறம் மைனஸ் எடுத்தாங்க பிளஸ்ஸா மாத்துறோம். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய குறியீடு என்னப்பா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கிறோம். ரைட், இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் பா. இதுல கொடுத்துருக்கிறதுல எது உண்மை அல்ல, இஸ் நாட் ட்ரூ, எது தவறு அப்படின்னு கேட்கிறான்பா. சிம்பிளா இது வேல்யூக்கு பதிலாக இப்படி எழுதணும் ஏ, இல்லைன்னா நம்ம சிம்பிளா இப்படி எழுதிக்கலாம், நம்ம புரியுற மாதிரி 1 2 3 எடுத்துக்கலாமா. இப்போ ஆப்ஷன் ஏல என்ன சொல்றான், 1 + 2 அதோட +3 ஆட் பண்ணா என்னப்பா இருக்கும் 6ன்னு வருதா. அவன் எப்படி சொல்றான் 1 + 2 + 3ன்னு ஆட் பண்ணா என்ன வரும், அதே 6 தான்பா வரும். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான கூற்று. அவன் பெரிய நம்பரா, நம்ம சின்ன நம்பரா எடுத்துக்கணும். அடுத்து பி பாருங்கப்பா, என்ன சொல்றோம் 1 × 2, ரைட்டா, அதுக்கப்புறம் × 3 பண்ணா என்னப்பா இருக்கும் 6ன்னு வரும்பா. அவன் என்ன சொல்றான் 1 × பிராக்கெட் போட்டு 2 × 3. அப்ப இதுக்கு பாருங்கப்பா அதே 6 தானே வருது. அப்ப ரெண்டாவது கரெக்டா இருக்குப்பா. மூணாவது என்ன சொல்றான், ரைட்டா 1 + 2 × 3 அப்படின்னு எடுத்து சொல்றோம். அப்படின்னா என்னப்பா கிடைக்கும் 1 + 2 × 3 6பா. இதை அவன் எப்படி எழுதியிருக்கான்னா 1 + 2
அதுக்கப்புறம் இன்ட்டு 3ன்றான். அப்ப என்ன இருக்கும்? 3 × 3 9. அப்ப ஆப்ஷன் சி தான் இதுல தவறான கூற்று அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? ஆப்ஷன் டி பாருங்க, நம்ம சொன்ன ஐடியா எடுத்துங்க. 1 + 1 மல்டிப்ளிகேஷன் 2 + 3 சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? 5 அப்படின்னு கிடைக்குதா? இவன் சொல்றது ரைட்டா இருக்கா பாருங்க. அப்போ 1 × 2 ரைட்டா பிளஸ் அடுத்து என்ன சொல்றாங்கல்ல 1 × 3 அப்படி எழுதுறோம் பாருங்க. 2 + 3 5 கரெக்டா இருக்கா? LHS = RHS. அப்ப ஆப்ஷன் சி தான் இல்ல தவறானது அப்படின்னு பாக்குது. இதான் மேட்ச் ஆகல. அப்ப நம்ம புரியுற மாதிரி சின்ன நம்பரா எடுத்துக்கலாம், அவன் பெரிய நம்பரா கொடுத்துருக்கான். அப்ப ஆப்ஷன் சி தான் தவறான கூற்றுன்னு சொல்றோம். அடுத்து என்ன சொல்றான்னு பாருங்க. நம்பர் ஆஃப் டேஸ் என்ன? W வீக்ஸ். ஒரு வாரம்னா என்னப்பா? 7 நாள் பா. அப்போ W வீக்ஸ்னா W × 7 இதான் நம்பர் ஆஃப் டேஸ். அப்ப 7W. இல்லைன்னா நீங்க புரியுற மாதிரி 10 வாரங்கள் அப்படின்னா எப்படி எழுதிங்க? 10 வாரங்கள் 10 வீக்ஸ் அப்படின்னா 10 × ஒரு வாரம்னா 7 நாள் பா. அப்ப 10 70 நாட்கள் சொல்றான்ல, அவ்வளவுதான்பா. அதேதான் அங்க 10க்கு பதிலா Wன்னு சொல்றான். அப்ப W × 7 அப்ப 7W அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. இவ்வளவு அழகா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சைக்காலஜி ரிலேட்டடான கொஸ்டின் தான். பாரு 2 + 2 4 பாருங்கப்பா. 4 + 3 7. அடுத்தது என்ன இருக்கும்? 7 + 4 11. அடுத்தது +5. அப்ப லாஸ்டா என்னப்பா கிடைக்கும்? +6 பா. அப்ப 6 ஆட் பண்ணா 22. அப்ப எப்படி ஆட் ஆகுது? 2 3 4 5 6 இப்படி ஆட் ஆயிட்டே வரும். அப்ப எக்ஸ்ன்ற இடத்துல மிஸ் ஆன வேல்யூ என்னப்பா? 16 + 6 22 கொடுக்குதுப்பா. ரைட்டா? பேசிக்கா அப்படியே ஆட் பண்ணிட்டே வாங்க. அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர்ல ஆட் பண்ணீங்கன்னா போதும்பா. அடுத்த கேள்வி என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு அல்ஜிப்ரால ஒரு பேசிக்கா ஈக்குவேஷன்ல சொல்றான். n-லிருந்து 6 கழிக்க 8 கிடைக்கிறது என்பதை கிடைக்கும் கூற்று என்ன? பாருங்க ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். n-லிருந்து 6 கழிக்க = 8 கிடைக்குதுன்றான். அதான் சொல்ற 6 less to n. for n-லிருந்து 6 ரெடியூஸ் பண்ணா gives அப்படின்னா = 8 is represented as. இப்படிதான் ரெப்ரசன்ட். என்னோட அள்ளிலாம் கேட்கல, 14 ஆல சொல்ல வேண்டாம். ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்ம்ல இயற்கணித முறையில எப்படி சொல்றேன்னு கேக்குறான். அப்புறம் 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்குள்ள ரேஷியோ கேக்குறான். 1 ரூபாய் அப்படின்னா 100 பைசே அப்படின்றோம். அப்புறம் இது 20 பைசே. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா 5:1 அப்படின்னு கேக்குதுப்பா. ரைட்டா? 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் என்ன? விகிதம்னா என்னவா? எளிய வடிவம், சுருக்கப்பட்ட வடிவம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல சொல்லணும். அடுத்த கேள்வி அவங்க 1 லிட்டருக்கும் 50 ml எல்லாத்தையும் ஒரே யூனிஃபார்மா மாத்துங்க. 1 லிட்டர்னா என்னப்பா? 1000 ml. 1 லிட்டர்னா என்னப்பா? 1000 ml-க்கும் 50 ml-க்கும் உள்ள ரேஷியோ. அப்ப என்ன பண்ண போறீங்க? டிவைட் பண்ண போறோம். 0 0 அடிங்க. அப்ப ரெண்டுத்தையும் 5ஆல வகுத்தா 25 1 5. அப்ப ஆப்ஷன் சி தான் எளிய வடிவம், அதான் விகிதம் அப்படின்னு சொல்றோம். ரைட் பா. இல்ல என்ன சொல்றான்? ஒரு விண்டோ, ஒரு ஜன்னல் இருக்காம்பா. அதோட நீளம் அகலம் சொல்றான். லென்த் எவ்வளவு இருக்குன்னா 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர்ன்றான்பா. அதோட அகலம் 70 சென்டிமீட்டர் பா. இந்த நீளத்துக்கும் அகலத்துக்கும் உள்ள ரேஷியோனா இதை டிவைட் பண்ணி சொல்ல போறீங்க. பாருங்க, நம்ம அழகா யூனிட் சேமா மாத்தியாச்சா? அழகா கேன்சல் பண்ணலாம். 0 0 அடிச்சிருங்க. அப்ப 10:7 தான் அவட எளிய வடிவம். இதான் ஃபைனல் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ரைட் பா. கேள்வி எண் 10 பாருங்கப்பா. ஒரு முக்கோணத்துக்கும் செவ்வகத்துக்கும் பக்கங்களோட எண்ணிக்கை கேட்கிறேன். முக்கோணம்னா என்னப்பா? 3 பக்கத்தை கொண்ட உருவம். செவ்வகம்னா என்னப்பா? 4 பக்கத்தை கொண்ட உருவம். அப்ப ரெண்டுத்தோட ரேஷியோ என்னப்பா? 3:4 கொடுக்குது. ரைட்டா? பக்கங்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் சைடு வச்சு கேட்கிறேன். ட்ரையாங்கிள்ல 3 சைடு, ரெக்டாங்கிள்ல 4 சைடு. ரைட் பா. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பேசிக்கா ஏஜஸ் ரேஷியோவை கம்பேர் பண்ண. அழகன் அப்படின்னு ஒரு நபர் இருக்கார். அவர் 50 வயசுன்றாங்க. ரைட்டாப்பா? அவங்க சன்னோட வயசு 10 வயசுப்பா.
அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரேஷியோ என்ன, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன, 0 அடிச்சிருங்கப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. இந்த மாதிரி டைப்ல என்ன சம்டைம் நான் மாத்தி விட்டுருவானா, கொடுத்தது இந்த ஆர்டர் கேட்கறது சன் டு அழகன் மாத்திருவோம். ஓகேங்களா, நம்ம அவசரத்துல என்ன எழுதுறோம், 5:1 இதான் ஆன்சர்னு எழுதுறோம். பட் இங்க அதே ஆர்டர் தான், சம்டைம் மாத்திருவான்னு சொல்ல வர. சன் டு அழகன் அப்படின்னு மாத்திட்டானா அப்ப 1:5 இருக்கும். இங்க மாத்தல, இது அதே ஆர்டர் தான் கேள்வி. அப்ப அழகன் 50 வயசு, சன்னு 10 வயசு, ரெண்டு பேருக்குள்ள ரேஷியோ என்னன்னா 5:1 அப்படின்னு கிடைக்குதுப்பா. அடுத்தது ஈக்குவலன்ட் ரேஷியோ, சமமான விகிதம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்ப 2:3 சேம் as 4 இந்த இடத்துல என்ன வரும், அப்படியே 2 2 4, அப்ப 3 2 6 பாரு, 4 6 நம்ம டிவைட் பண்ணாதான் மீண்டும் 2:3 கிடைக்கும். அப்ப விடுபட்ட மதிப்பு என்னப்பா கிடைக்கும், 6பா. இந்த இடத்துல 6 தான் எடுக்கும். அப்ப 2:3 சேம் as 4:6பா. ரைட்டா? நீங்க ப்ரொபோர்ஷன்னா இந்த ஃபார்முலா கூட எழுதலாம்பா, பட் இவ்வளவுலாம் தேவையில்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. A into D equal to B into C பா. இந்த ஃபார்முலா வச்சு கூட செக் பண்ணலாம். அப்ப ஏனா 2, D தான் கொஸ்டின் பா, B 3, C 4 பா. இப்ப டிவைட் பண்ணி பாருங்கப்பா. அப்ப D இன் மதிப்பு 3 to 6, இப்படி கூட சால்வ் பண்ணும். பட் அவ்வளவுதான் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டா எழுதுங்க. 2 2 4 3 2 6, அவ விடுபட்ட மதிப்பு 6 அப்படின்னு பார்க்கணும். ரைட் பா. 4:7 அப்படின்ற ரேஷியோ எதுக்கு சமம் அப்படின்னு கேக்குறான்பா. அப்படியே ஆப்ஷன் பாருங்க, ஏ வராதுப்பா, மல்டிபிள்ஸ் ஒரே இருக்கா, இல்ல. 4 2 8னா 7 2 14 தானே வரணும், மாறுது பாருங்க. இது மாறுதுப்பா, தப்பா இருக்கு, மாத்தி கொடுத்துட்டோம். இது கரெக்டா இருக்கு பாருங்கப்பா. 4 3 12, 7 3 21, இது கரெக்டா இருக்கு பாருங்க. அப்ப ஆப்ஷன் டி சரியான விகிதம் பாருங்க. 4 3 12, 7 3 21, இதான் கரெக்ட். ஈக்குவலன்ட் ரேஷியோன்னா என்னப்பா, சமமான விகிதம்னா இதை மீண்டும் கேன்சல் பண்ண அதே ரேஷியோ வரணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இது 3ஆல் வகுத்தா மீண்டும் அது பழைய விகிதம் கிடைச்சிரும். விகிதம் மாறக்கூடாதுன்னா ஒரே நம்பரை மேலையும் கீழையும் பெருக்கி வகுத்தால் மாறாது. இங்க 3ஆல பெருக்கிறான், 3ஆல டிவைட் பண்றான், அதனால அந்த ரேஷியோ மாறல, அதனாலதான் சமமான விகிதங்கள், அதான் ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்ல வராம்பா. ரைட்டுப்பா. அடுத்த கேள்வி, எது ஈக்குவலன்ட் ரேஷியோ இல்ல அப்படின்னு கேக்குறான். இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ரேஷியோ, எது சமமான விகிதம் அல்ல. இப்ப 24ஐயும் 16ஐயும் வகுத்தா நமக்கு சுருக்கிய வடிவம் 3 8 24, 2 8 16 பா. இதாம எளிய வடிவம். இதே எளிய வடிவம் எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கா, 3ஆல வகுத்துடலாமா, ஆப்ஷன் பி 6ஆல டிவைட் பண்ணலாமா, ஆப்ஷன் சி 5ஆல டிவைட் பண்ணலாமா, ஆப்ஷன் டி 4ஆல தான் டிவைட் ஆகும், 7 4 5 4. அப்ப ஆப்ஷன் டி சமமான விகிதம் அல்ல. ரைட், ஆப்ஷன் டி தான் நாட் அன் ஈக்குவலன்ட் ரேஷியோ. ரைட்டா, எது இல்லைன்னு தான் கேக்குறான். ஓகே, அடுத்தது ஒரு 1600 ரூபாய் இருக்கம்பா. இந்த 1600 ரூபாய 3:5 ரேஷியோல பிரிக்கிறாங்க. அதாவது மொத்தமா 8 பாகம், ஏவுக்கு 3, பிக்கு 5. ரைட்டா, அப்ப இந்த 8 பாகத்தை ரைட்டா பிரிக்கும் போது ஒரு பாகம் என்னன்னா 200 ரூபாய். அதுல ஏவோட ஷேர் என்னன்னு கேட்டா அவருக்கு 3 பாகம் 600 ரூபாய் கிடைக்கும். பியோட ஷேர் என்னன்னா 200 × 5, அவருக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அப்ப பியோட ஷேர் என்ன, இதான் கேள்வி. 1000 ரூபாய் பிக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களாப்பா.